வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான எந்திரங்களோ உலகத்துக்குள்ள போக போறோம். ரட்யார்ட் கிப்ளிங் எழுதின எந்திரங்களின் ரகசியம் என்ன கவிதை மூலமா இந்த பயணத்தை தொடங்குவோம். ஆமா, ஜங்கிள் புக் எழுதின கிப்ளிங் தான். இந்த கவிதை உங்க பாடத்திட்டத்தில் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி போர் அடிக்க கவிதை இல்லைன்னு நான் சொல்றேன். சாதாரண விஷயங்களை கூட அசாதாரணமா காட்டும் திறமை கிப்ளிங் இருந்தது. இயந்திரங்களின் ரகசியம் என்ன கவிதை ஒரு மாயாஜால நாடத்தோட திரைக்கு பின்னால என்ன நடக்குன்னு பார்ப்பது மாதிரி இயந்திரங்க எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு காட்டுது. இந்த இயந்திரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு புத்திசாலித்தனத்தோட உருவாக்கப்படுதுன்னு இந்த கவிதை நமக்கு புரிய வைக்குது. சரி, வாங்க இப்போ இந்த அற்புத உலகத்துக்குள்ள பயணிப்போம். கிப்ளிங் இயந்திரங்களை பத்தி சொல்ல மட்டும் இல்லாம், அது எப்படி உருவாகுன்னு முழுசா நமக்கு காட்டுறாரு. இரும்பு தாது மரங்கள்னு இயற்கையிலே இருந்து நாம் எடுச்சு எப்படி பலசாலித்தனமான கருவிகளா மாத்திரம்னு சொல்றாரு. அது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி. நீங்க சரியான பொருட்களை எடுத்து சரியான முறையில கலந்தா உங்களுக்கு கேக் கிடைக்கும். இங்கே இயந்திரம் கிடைக்கும். உலகின் சத்தம், சுத்தியலின் தாளங்கள், இயந்திரங்களை உருவாக்க ஊற்றப்படும் அயராத உழைப்பு, இதையெல்லாம் பத்தி இந்த கவிதை பேசுது. இது சத்தமா இருக்கு, சூடா இருக்கு, கடினமா இருக்கு. இதையெல்லாம் கிப்ளிங் நமக்கு மறைக்காம காட்டுறாரு. ஆனா இந்த இரைச்சலுக்கு மத்தியில ஒரு அற்புதமான விஷயத்தோட பிறப்பை நாம் பார்க்கிறோம். இந்த கவிதை எல்லாம் இரும்பு, பல்ல, சக்கரம் பத்தி தான் நீங்க நினைச்சா அது தப்பு. ஒவ்வொரு எந்திரத்துக்கும் பின்னாடி ஒரு மனித மனசு இருக்குன்னு கிப்ளிங் நமக்கு நினைவூட்டாரு. நம்ம புத்திசாலித்தனம், நம்ம படைப்பாற்றல், நம்ம உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இயந்திரங்களுக்கு உயிர் கொடுக்குது. இயந்திரங்கள் காத்துல இருந்து வந்து விழாதுல. பொறியாளர்கள், மெக்கானிக்குகள் மற்றும் இந்த வேலையில ஈடுபட்டிருக்கிற எல்லாருடைய திறமையும் இந்த கவிதை கொண்டாடுது. இவங்க தான் அஸ்லி ஹீரோக்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர்கள், புது விஷயங்களை கண்டுபிடிப்பவர்கள், கற்பனையை நிஜமாக்குவர்கள். இவங்க எல்லாம் எந்திரங்கள் வெறும் இரும்பு துண்டுகளா மாறிடும். நான்காவது பகுதி உலோகம் மற்றும் கீர்களின் வரம்புகள், இயந்திர வரம்புகளை அங்கீகரித்தல். கிப்ளிங் இயந்திரங்களை பத்தி பெருமையா பேசினாலும் அவர் நிஜத்தை மறந்துள்ளார். இயந்திரங்களுக்கு வரம்புகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஒரு இயந்திரம் நாம் சொல்லதை மட்டும் தான் செய்யும். அது சுயமா யோசிக்க முடியாது, உணர்ச்சிகளை உணர முடியாது, சூரிய உதயத்தோட அழகை ரசிக்க முடியாது. இந்த வரம்புகளை பத்தி இந்த கவிதை மறைமுகமா சொல்லுது. இயந்திரங்கள் வேலை செய்ய நாம் தான் இருக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், ஒரு நோக்கத்தை கொடுக்க வேண்டும். அவை கருவிகள், சக்தி வாய்ந்த கருவிகள். ஆனா கருவிகள் தான் எந்த கருவியை போலவே அது எவ்வளவு சரியா வேலை செய்யுதுன்னு பார்த்தா அது பயன்படுத்துற ஆள் பொறுத்துதான் இருக்கு. ஐந்தாவது பகுதி வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம், சமநிலைய பாராட்டுதல். இயந்திரங்களோட பெரிய ரகசியம் என்னன்னு கிப்ளிங் சொல்லாரு. அது ஒரு ரகசிய சூத்திரம் இல்ல, இயந்திரங்கள் நம்மளோட பிரதிபலிப்புன்னு அவர் சொல்லாரு. நம்ம புத்திசாலித்தனம், நம்ம கடின உழைப்பு மவலாமே இயந்திரங்கள்ல பிரதிபலிக்கு. இந்த சமநிலைய பாராட்டா இந்த கவிதை நமக்கு காத்து கொடுக்குது. இயந்திரங்களோட சக்தியை மதிக்க வேண்டும், ஆனா அதன் மூலம் நம்மை நாமே மறந்து போக கூடாது. அவை நமக்கு சேவை செய்யத்தான் இருக்கு, நாம் அவைகளுக்கு சேவை செய்ய இல்லைன்னு நினைவுல வச்சுக்கிறோம். மிக முக்கியமா அதை உருவாக்கிய மனித மனசோட சக்தியை நாம் எப்போதும் குறைச்சு மதிப்பிட கூடாது. இதுதான் இயந்திரங்களின் ரகசியம் சொல்லும் செய்தி. அன்றைக்கு எவ்வளவு உண்மையா இருந்ததோ இன்றைக்கும் அவ்வளவு உண்மையா இருக்கு. அடுத்த முறை நீங்க ஒரு இயந்திரத்தை பார்க்கும்போது அது அங்கே வர எடுத்த பயணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அது உருவாக்கிய மக்களை பத்தி யோசிங்க. அது பிரதிபலிக்கும் சமநிலைய பத்தி யோசிங்க.